அது வந்து ஒரு ரிக்வெஸ்டிங் வேர்டு, அதுக்கு நம்ம பேட்டர்ன் போட வேண்டாம். பட் இடையில இருக்கிற இந்த அசம்பிள் அப்படிங்கிறது என்ன? ஆட்ஜெக்டிவா, verb. அவளுக்கு வந்து எனக்கு என்னெல்லாம் தெரியுது பாருங்க அப்படின்னு அவ சொல்றா. அசம்பிள் வந்து என்னது? verb. in the ground. in the ground அப்படிங்கிறது வேர், எங்க அசம்பிள் ஆகணும்ன்றத சொல்றாங்க. சோ அந்த வேர் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு எப்பவுமே அது அட்ஜெக்டா தான் வரும். அவ அததான் அட்ஜெக்டிவ்னு சொல்லியிருக்கா போல, பட் அதையும் ராங்கா தான் சொல்லியிருக்கா. அட்ஜெக்ட் அது. நமக்கு எது ரொம்ப முக்கியம்னா verb. இங்க ஆக்டிவா இருக்கு. அபினவ், அசம்பிள் அப்படிங்கிற verb இங்க ஆக்டிவா இருக்கு. அசம்பிள் அப்படிங்கிறது V1 V2 V3? மதி எப்பயாதான் ஆன்சர் பண்ணுவா. V1. அசம்பிள் அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ். அப்ப அது என்னது? V1. இப்போ ப்ளீஸ் அப்படிங்கிற வேர்ட்ல உங்களுடைய சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆனாலே அங்க எப்படி உங்களுடைய பாசிவ் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு. ஏன்னா நம்ம செகண்ட் பர்சனை பார்த்து தான் சொல்லுவோம். நமக்கு நாமேவா சொல்லிக்குவோம்? ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். நமக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து தான் சொல்லுவோம். நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சனுக்கு எப்பவுமே என்ன ப்ரொனவுன்? யூ அப்படிங்கிற ப்ரொனவுன். யூங்கிறது சிங்குலருக்கும் யூ தான், ப்ளூரலுக்கும் யூ தான். உங்க மொத்த பேரையும் பார்த்து ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்ட் அப்படின்னு சொன்னாலும் நீங்க எல்லாரும் வரணும். ஒரே ஒருத்தருக்கு சொன்னாலும் ஒருத்தருக்கு சொன்னா ஏண்டி எல்லாரும் வரணும்? படுத்துற ஆளுகளே. முடியல, காலையில பயங்கரமா ஃபார்ம்ல இருக்காளுங்க. என்ன சாப்பிட்ட?